வீடியோல வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட பிக்சல் பிளே கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேல் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷாப்பிங் சைட்லயுமே 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு சில பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு. அமேசான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு SBI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பிளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து HDFC பேங்கோட பிக்சல் பிளே கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ கேசி மட்டும் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு செக் பண்ணும்போது எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்து அப் டு எனக்கு 50,000 வரைக்கும் எனக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலே நீங்க வந்து பிளிப்கார்ட்ல 10% வரைக்கும் உங்களால டிஸ்கவுண்ட்ல நீங்க ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்ல நீங்க வந்து வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு அதுவும் பர்டிகுலரா பிக்சல் பிளே கிரெடிட் கார்டுலாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்ணிருக்கேன். பிளிப்கார்ட்ல வந்து ஒரு மொபைல 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வாங்கவும் செஞ்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு. இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க வந்து HDFC பேங்க்ல ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை தாராளமா சூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர்லயும் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வாங்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையவே பெனிஃபிட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டோட டைப் வச்சிருக்காங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு 2 பிராண்டை சூஸ் பண்ணிக்கணும். அந்த 2 பிராண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3% கேஷ்பேக் ஆஃபர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்டை சூஸ் பண்ணணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 பிராண்ட் இருக்குது. பேசாப், அமேசான், பிளிப்கார்ட். இதுல நீங்க எந்த பிராண்ட்ல அதிகமா ஷாப்பிங் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பிராண்ட்ல நீங்க எப்பெல்லாம் ஷாப்பிங் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து 3% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே 1% கேஷ்பேக் ஆஃபர் அவைலபிளா இருக்குது. இந்த கார்டை வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கலரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் யுவர் பில். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ பில் ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிற டேட்டையும் நீங்களே இதுல வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்டான கார்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபிளெக்ஸி EMI அவைலபிளா இருக்குது. 2500 ரூபாய்க்கு மேல பல்கா ஏதாவது பேமெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க, அதை அடுத்த மாசத்துல மொத்தமா ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1% ஃபியூல் சார்ஜஸ். இந்த கிரெடிட் கார்டுல உங்களுக்கு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 400 ரூபாய்க்கு மேல மேக்ஸிமம் 4000 ரூபாய்க்கு உள்ள ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா 1% ஃபியூல் சார்ஜஸ் வந்து டோட்டலா இதுல டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி டைனவுட்ல 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. UPI டிரான்சாக்ஷன் நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை நீங்க வந்து விசா அதுக்கப்புறம் ரூபே 2 வேரியன்ட்ல வருது. நீங்க ரூபே வேரியன்ட்ல வாங்குனீங்கன்னா UPI பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி UPI பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் இதுல வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டில் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல எப்போ வந்து HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் போட்டாலுமே உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்களால வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கவும் செய்து நான் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒர்த்தபிளா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆஃபர் வந்து கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு 500 ரூபாய் ஜாயினிங் ஃபீ, 500 ரூபாய் ரெனிவல் ஃபீமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா லைஃப் டைம் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம். இனிமே இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு இப்போ கெட் OTP வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி
வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் இதில் நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலரிடு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சேலரிடா இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. 2 பேருமே இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 2 பேருக்குமே இந்த கிரெடிட் கார்டு வந்து காட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சேலரிடுனா அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு 90 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட் திஸ் கார்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து சேலரிட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிருக்கீங்கன்னா இதுல என்ட்ரு பண்ணக்கூடிய அட்ரஸும் உங்களோட ஹோம் அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கக்கூடாது. ரெண்டுமே டிஃபரெண்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். நீங்க செல்ஃப் எம்ப்ளாயி வித் பிசினஸ்மேன் இல்ல ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்ட்ரு பண்ணீங்கன்னா சேமா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுல வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதிகபட்சமா உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளவு வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே அடிஷனல் டீடைல உங்களோட மதர் நேம் லாஸ்ட் நேம்ல வந்துட்டு இனிஷியலையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே உள்ள டேட்டாஸ் எதையுமே நீங்க ஃபில் பண்ண தேவை கிடையாது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டைரக்டா கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆதார் பேஸ்ட் eKYC பிளஸ் VKYC அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு eKYC அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா eKYC கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை eKYC வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து எஸ் அப்படின்னு வந்து மாத்திக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயிலிங் அட்ரஸ், அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ KYC வந்து பண்ணணும். வீடியோ KYC எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து சொல்லிருப்பாங்க நீங்க பேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டை நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், உங்களோட கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன் டீடைல், உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட், உங்களோட கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஆப்ல மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். HDFC பேங்க்ல பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இதோட மொத்த கண்ட்ரோலுமே உங்களுக்கு பேஸ் ஆப்ல தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ கண்டினியூ வீடியோ KYC அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ KYC உங்களோட மதர் லாங்குவேஜ் ஆன தமிழ்லயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இதுல வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வீடியோ KYC அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ KYC என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட் எந்த சிட்டில இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி போட்டோஸ், அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் போயிட்டு அதை வந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணீங்களோ அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா இதுல எதை சூஸ் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதையும் கன்ஃபார்ம் பண்ணா போதும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட பிக்சல் பிளே கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு
வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.